சரி, இப்ப நல்லவர் ஆயிட்டாரே வால்மீகி பகவானா, இப்ப என்ன பண்றாருன்னு கேட்டா, கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகிர் முனிசிம்ஹஸ்ய கவிதாவனச்சாரிண சிண்வன் ராம கதாநாதம் கோனயாதி பராங்கதிம் யத்பிதம் சரிதம் ராமச்சரிதாமிருத சாகரம். ராமச்சரிதம்ங்கிற பெரிய சாகரத்தை உண்டவர் அவர் தான். ஒரு குயில், வால்மீகி ஒரு குயிலா சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் ஆரம்பிச்சு எல்லாரும் முதல்ல இந்த தியான ஸ்லோகம் சொல்றாலும் இல்லையோ, கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம், மதுரமான அக்ஷரங்கள் ராமநாமம். மதுரம்னா இனிமைன்னு எடுத்தா, இனிமைனாலே விருந்துங்கிற அர்த்தம் கிடைச்சிருத்தோம் இல்லையோ. வால்மீகியை பார்த்தா தெரிஞ்சுக்க வேண்டியது, பாப்பம் தொலைந்தது ராமநாமத்தாலே, பாபத்தை தொலைஞ்ச அப்புறம் அவர் வேற ஒண்ணும் பண்ணல, அதே ராமநாமத்தை தானே சொல்லிட்டே இருந்திருக்கார். அதனாலதான் விருந்தாகவும் மருந்தாகவும் பெருமானுடைய திருநாமம் இருக்குங்கிறது. கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம். குயில் கூவரா போல கூவராராம் வால்மீகி. குயில் மரத்து மேல நின்றுட்டு தானே கூவும். இந்த வால்மீகிங்கிற குயில் எந்த மரத்து மேல நின்றுடாருன்னு கேட்டோம். ஆருக்கியர் கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம், ஏறி அமர்ந்தார் கவிதை கவிதைங்கிற கிளை. அவர்